அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் 46 பார்க்கிறோம். அறிவுடையோர் அணுகாதவை கால் தூய்மையில்லா கலிமாவும் கால்கடிந்து மேல் தூய்மை இல்லாத வெங்களிரும் சீரி கருவி வெகுண்டுரைப்பான் பள்ளி இம்மூன்றும் குறுகார் அறிவுடையார். திரிகடுகம் 46. இரண்டாம் கருத்து. இங்கு கட்டி போடப்பட்ட அந்த நிலையில் இருக்கின்ற அந்த யானை மதம் பிடித்து ஓடுகின்ற தன்மை இருக்கிறதே, அந்த மத யானையை அறிவுடையோர் அணுக மாட்டார்கள். முதலாவதாக சொல்லப்பட்ட செய்தி, கால் பழுதடைந்த குதிரையை அணுக மாட்டார்கள். அதை போன்று மதம் பிடித்த யானையை அணுக மாட்டார்கள். இந்த இரண்டோடு இன்னொன்று, அதுதான் இங்கு சினம் உடையவர்கள் இருக்கின்ற பள்ளியையும் அணுக மாட்டார்கள். இன்று இரண்டினை நாம் பார்க்கிறோம். இரண்டாம் கருத்தை, அது மதம் பிடித்த யானை. வள்ளுவர் ஒன்றை சொல்வார், தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். அதாவது ஆய்ந்து பாராமல் ஆராயாமல் ஒருவரை தேர்ந்தெடுத்து வைத்து, ஆனால் அதன் பிறகு அதில் சிக்கி கொண்டிருக்கிற அந்த தன்மை இருக்கிறது, அது மிகப்பெரிய துயரை துன்பத்தை தரும். எனவே நாம் முடிவெடுக்கின்ற பொழுதே சரியான முடிவெடுக்க வேண்டும். நம்முடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுதும் தேர்ந்தெடுத்து வைத்த பிறகு அதன் பிறகு அங்கே முட்டி மோதி கொண்டிருக்கக்கூடாது. எனவே தான் வள்ளுவர் இன்னொரு குறளினை இவ்வாறு பதிவு செய்வார், மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. எதையாவது கொடுத்தாவது இந்த ஒப்பில்லாதவங்களுடைய நட்பை தூக்கி தூர எரிந்து விடு, ஆனால் மாசற்றவர்களுடைய நட்பை நீ பெருக்கிக்கொள், சேர்த்துக்கொள் என்பதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இங்கு நாம் யாரோடு நட்பு பாராட்ட வேண்டும்? மதம் பிடித்த யானைகளோடு அல்ல. அதை நாம் விட்டுவிட வேண்டும். அறிவுடையவர்கள் அதை அணுக மாட்டார்கள் என்றுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாடல் இவ்வாறு செல்கிறது, ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும், புரிஞ்சிக்கோ 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 புரிஞ்சிக்கோ, அப்படி வரும். அது என்ன ஆனை பூனை? இங்கு ஆனை என்றால் உடனே நமக்கு தெரிவது யானை. பூனை என்றால் நம் வீட்டில் வளர்க்கின்ற ஒரு செல்ல விலங்கு. அப்படி என்றால் அதுதான் பொருளா? ஆனால் அதை மாற்றி எவ்வாறு சொல்கிறார்கள் என்றால், ஆ நெய். பாலிலே 5 வகையான உணவு இருக்கிறது. பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய். அந்த 5னுள் ஒன்று தான் நெய். அப்போ ஆ நெய் என்றால் பசு நெய். பசு நெய்க்கு ஒரு காலம் என்றால் பூ நெய். பூ நெய் அல்ல, பூ நெய். பூனை என்றால் பூவினுடைய நெய். அது என்ன? தேன். அப்போ அதானோ பாலும் தேனும் பொழியும் கானான் தேசம் என்று சொல்கிறாங்க பாருங்க. இந்த ஆனை பூ நெய் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இங்கு இந்த ஆனை அதனுடைய ஒரு செயல், அது ஒரு அரசத்தன்மையில் உள்ள ஒரு மாபெரும் விலங்கு. ஆனால் அது மதம் பிடித்து விட்டால் அவ்வளவுதான். எனவே தான் பாரதியாருடைய இறப்பு கூட அந்த யானைக்கு ஒவ்வொரு நாளும் தேங்காய் கொடுக்கிறார். அந்த தேங்காய் வைத்தே பாரதியின் தலையை அது உடைத்தது என்பதெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் களிறு. களிறு என்றால் என்ன? யானை, ஆனை என்பதாக. ஆங்கிலத்தில் எலஃபென்ட்ஸ் என்று சொல்கிறார்கள். அதோடு டஸ்கர் என்று சொல்கிறாங்க. நாம் பூனேயில் படிக்கின்ற போது அங்கே அந்த விழா நடந்த நேரத்தில் 2 அணிகள் உருவாக்குகிறார்கள். அந்த அணிகளில் ஒன்று டைகர், இன்னொன்று டஸ்கர் என்று இருக்கும். இப்படியெல்லாம் அங்கு உருவாக்கப்பட்டது. நாம் இப்பொழுது ஆனை அல்லது யானை அல்லது களிறு, களிறு என்கிற சொல்லை நாம் அடிக்கடி பயன்படுத்தலாம். எது எப்படியோ மதம் பிடித்த களிறு நமக்கு தோழமையாக இருக்க இயலாது என்பதை மறந்துவிட வேண்டாம். கடவுளுக்கு திருவிழமானார். மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.